மக்களவைத் தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. குறிப்பாக கோவை மக்களவை தொகுதியை நாடு முழுவதும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசியல் கட்சியினர் தங்களது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். திமுக, அதிமுக, பாஜக ஆகிய வேட்பாளர்கள் தற்பொழுது தங்களது பிரச்சாரங்களை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தற்பொழுது சிறுபான்மையினரை சந்தித்து தங்களது ஆதரவினை கோரிக்கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் நம்மிடையே இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்றைய பிரச்சார யுக்தி என்னெல்லாம் சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரச்சார யுத்து என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லித்தான் நாங்கள் ஓட்டு கேட்கப் போகிறோம். இதுவரையில் அவர் அறிவித்த திட்டங்கள், அறிவிக்காத திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி இன்று இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவரது சாதனைகளை சொல்லித்தான் நாங்கள் ஓட்டு கேட்கப் போகிறோம். கோவையை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் செய்து கொடுக்க போறதா வாக்குறுதிகள் கொடுக்க போறீங்க? கோவையை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைவில் அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதே போல ஏர்போர்ட் விரிவாக்கமும் மிக விரைவாக செய்து முடிக்க வேண்டும். அனைத்து தொழில்துறையினரும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதே போக ரயில் போக்குவரத்து குறித்து நிறைய பேருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. நேரம் மற்றும் நிறைய அதிக ரயில்கள் விட வேண்டும் என்று. இதெல்லாம் குறித்து நாங்கள் முதலமைச்சரிடம் கலந்து சென்று இதை குறித்து நிறைவேற்ற பாடுபடுவோம். இப்போ கோவையை பொறுத்தவரை அதிமுக, பாஜக ஆகிய ரெண்டு முக்கியமான கட்சிகள் களத்தில் இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டியா இருப்பாங்க? பாஜக, அதிமுக ரெண்டுமே ஏ டீம், பி டீம் தான். ரெண்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டும் ஒன்று தான். அதனால் எங்களுக்கு 2, 3 எல்லாம் கிடையாது. நாங்கள் பொதுவாக இதை இரண்டையும் ஒரே கட்சியாகத்தான் கணக்கெடுத்துக் கொள்கிறோம். பாஜகவை பொறுத்தவரை அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறாரு. அதனால ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியா கோவை மக்களவை தொகுதி பார்க்கப்படுது. முக்கிய தலைவர்கள்லாம் வருவாங்க. அப்படிங்கும்போது அந்த பிரச்சாரத்தை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எங்களுக்கும் தலைவர் தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் வர இருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களும் வர இருக்கிறார்கள். அதுபோக இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் வர இருக்கிறார்கள். பிரச்சார களம் சூடாகத்தான் இருக்கும். நேற்றைய தினம் அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா 70 ஆண்டுகளா அதர்மத்திற்கும் தர்மத்துக்குமான போர் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 70 ஆண்டுகளா காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லாத்தையுமே சேர்த்து 70 ஆண்டுகளான அதர்மத்திற்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கிறோம். தமிழ் இனத்தை காப்பாற்ற தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இனத்தை அழிக்க வந்த கட்சியாகத்தான் நாங்கள் பாஜகவை சொல்கிறோம். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு? மக்கள் போகும் இடத்திலெல்லாம் கொடுக்கும் வரவேற்பை பார்த்தால் பல லட்சங்கள் ஓட்டு வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தற்போது பிரச்சாரத்தை அனைத்து பகுதியிலும் மேற்கொண்டிருக்கிறார். இதேபோன்று அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்களும் தங்களது பிரச்சாரங்களை துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.